புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைன் பகுதி நேர வேலை என்ற பெயரில் சுமார் 21.68 லட்சம் ரூபாயை இழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் யூடியூப் வீடியோக்களை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை காட்டியுள்ளனர். தொடக்கத்தில் சிறு தொகையை கமிஷனாக கொடுத்து அந்த பெண்ணின் நம்பிக்கையை பெற்ற மோசடி கும்பல் பின்னர் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்று கூறி அவரை பணத்தை முதலீடு செய்ய தூண்டியுள்ளது. இதை உண்மை என நம்பிய அந்த பெண் தனது சேமிப்பு மற்றும் கடன் என பல்வேறு தவணைகளில் மொத்தம் ரூபாய் 21,68,400 மர்ம நபர்கள் குறிப்பிட்ட வங்கி கணக்குகளுக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் பணம் செலுத்திய பிறகு முதலீடு செய்த தொகையையோ அல்லது லாபத்தையோ திரும்ப பெற முடியவில்லை. அந்த நபர்களிடம் கேட்டபோது அவர்கள் முறையான பதில் அளிக்காமல் தொடர்பை துண்டித்து கொண்டனர். தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் உடனடியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள சைபர் கிரைம் காவல்துறையினர் மோசடி நபர்கள் பயன்படுத்திய வங்கிக் கணக்குகள் மற்றும் செல்போன் எண்களை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இணையத்தில் வரும் கவர்ச்சிகரமான பகுதி நேர வேலை விளம்பரங்களை மக்கள் முழுமையாக நம்பி ஏமாற வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ள போலீசார் எந்த ஒரு பண பரிவர்த்தனைக்கு முன்பும் அதன் உண்மைத்தன்மையை நன்கு ஆராயுமாறு எச்சரித்துள்ளனர். இணைய வழி குற்றங்கள் தொடர்பான புகார்களை தெரிவிக்க தேசிய அளவிலான இலவச உதவி எண்ணான 1930 அல்லது புதுச்சேரி சைபர் செல் எண்களை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் www.cybercrime.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் புகாரை பதிவு செய்யலாம். எவ்விதமான ஆன்லைன் மோசடிகளுக்கும் ஆளானால் தாமதிக்காமல் உடனடியாக புகார் அளிப்பது குற்றவாளிகளை கண்டறிய உதவும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது.